எல்லாரும் ஒரு வழியில போய்க்கிட்டு இருக்கும்போது, இது மட்டும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு தனி வழி ஆயிடுச்சு. ஆமாங்க. இந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மீன் கூட்டங்கள். அந்த மீன் கூட்டங்கள்லாம் எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுலயே போய்க்கிட்டு இருக்கு. அதோட ஃப்ளோலயே இந்த மீன்களும் போய்க்கிட்டு இருக்கு. ஆனா, இந்த மீன்களுக்கு அதுக்கு தெரியாது. அது கடைசியில ஒரு சாக்கடையில போய் சேரப்போது, தன்னோட உயிரை விடப்போது அப்படின்னு. ஆனா, அந்த கூட்டத்துல இருந்த ஒரு ஒரு குட்டி மீனுக்கு மட்டும் ஒரு ஆசை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் இவங்க கூடயே போகணும்? நம்ம எதிர்ல போனோம் அப்படின்னா, இன்னொரு பெரிய கடல் இருக்கேன்ற மாரி அந்த சின்ன மீன்களுக்கு தோணியிருக்குங்க. ஆனா, அந்த மீன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணிய எதிர்த்து அந்த மீன் போக ஆரம்பிக்குது. மத்த எல்லா மீன்களும் சொல்லிச்சு, "அட பைத்தியக்காரா! உன்னால எதுக்கு போக முடியாதுடா, நீ செத்துருடா" அப்படின்ற மாரி அந்த மீன்கிட்ட சொல்லும்போது, அந்த மீன் எதையுமே கண்டுக்காம அது போய்க்கிட்டே இருந்ததுங்க. என்னதான் அது இப்படி போயிருந்தாலும், அந்த சின்ன மீன் இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுது. நெறைய பிரச்சனைகள் அதுக்கு வருது. ஆனா, எப்படியோ அந்த பிரச்சனைகள சமாளிச்சு, அந்த கஷ்டத்த தாண்டி பாத்தீங்கன்னா, கடலுக்கு போய் சேருது. அப்ப அந்த கடலே பாத்தீங்கன்னா, அதுக்கு சொந்தமாகுது. இந்த மாரி தாங்க எல்லாரும் ஒரு வழியா போயிட்டு இருக்காங்க. அதே மாரி நம்மளும் போகணும்னு நெனைச்சோம்னா, நம்மளும் அவங்கள மாரி சாக்கடையில தான் விழுறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ, அத நீங்க தான் முடிவு பண்ணணும்.